இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகிற கார்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு விற்பனையில் மிக மிக குறைவாக இருக்கிற கார்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகும். உங்களுடைய கார் பர்ச்சேஸில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கார்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்தியாவோட லீஸ் செல்லிங் காரில் ஒன்று வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம். அந்த விதத்தில் கடந்த மாதம் இந்தியாவிலேயே மிக மிக குறைவாக விற்பனையான டாப் 10 லீஸ் செல்லிங் கார்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது டாடா கவ். டாடா நிறுவனம் கூப்பே எஸ்யூவி அப்படிங்கிற புதிய செக்மெண்ட்டை பஞ்ச் மாதிரியே புதுசாக கிரியேட் பண்ண நினைச்சாங்க. ஆரம்பத்தில் இந்த கார் ரொம்பவே ஸ்டைலிஷ் மற்றும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போக போக இதற்கான சேல்ஸ் வால்யூம் மிக மிக குறைவாக இருக்கு. குறிப்பா இதே செக்மெண்ட்ல டாடா மோட்டார்ஸோடைய மற்ற கார்கள் மிட் சைஸ் எஸ்யூவியான ஹியூண்டே கிரெட்டா மாதிரி சாலிடான காம்படிஷன் இருக்கிறதுனால டாடா கர்வால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. கடந்த மாதம் 1666 கார்கள் விற்பனையாயிருக்கு. பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் அப்படின்னு 3 டிஃபரெண்டான பவர் ட்ரெயின்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மாருதி சுசுகியோட செலரியோ. மாருதி சுசுகியோட நிறுவனத்தோட எந்த கார்களுமே இந்த லீஸ் செல்லிங் கார்ஸ்ல வர்றது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அந்த விதத்தில் மாருதி சுசுகி செலரியோ இருக்கு. லேட்டஸ்ட் ஜெனரேஷன் அப்டேட் கொடுத்த பிறகே இந்த காருக்கான சேல்ஸ் வால்யூம் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடையல. கன்சிஸ்டன்டா மாதம் குறைவான நம்பர்ஸ்லேயே விற்பனையாயிட்டு இருக்கு. கடந்த மாதம் 1551 கார்கள் விற்பனையாயிருந்தது மாருதி சுசுகியோட செலரியோ. 7வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே அல்கசார். அல்கசார் மட்டும் ஹியூண்டேயோட விற்பனையில ரொம்ப ரொம்ப புரியாத புதிராகவே இருந்து வருது. ஹியூண்டே கிரெட்டாவோட பாப்புலாரிட்டிக்கு கிட்டத்தட்ட அதே காரோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனான அல்கசார் பாதி நம்பர்ஸாவது விற்பனையாகணும். பட் 7 சீட்டர் ஸ்பேஸ்ல இந்த காரை மக்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த நம்பர்ஸ் எடுத்து காட்டுது. வெறும் 962 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு ஹியூண்டே அல்கசார். 6வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹியூண்டே வெர்னா. ஹியூண்டே வெர்னாவோட லேட்டஸ்ட் ஜெனரேஷன் லான்ச் ஆன பிறகு இந்த காரோடைய போலரைசிங் டிசைன் மற்றும் டீசல் பவர் ட்ரெயின் இல்லாது அப்படின்னு நெகட்டிவ்ஸ் இந்த காருக்கு இருக்கிறதுனால லான்ச் ஆன சமயத்திலிருந்து இப்போ வரைக்கும் பெருசா பிக்கப் ஆகல. வெறும் 823 கார்கள் தான் விற்பனையாயிருக்கு கடந்த மாதம். 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது Volkswagenோட டைகூன். மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல டீசென்டான நம்பர்ஸ்ல விற்பனையாயிட்டு இருந்த Volkswagen டைகூன் இந்த காரோடைய சேல்ஸ் வால்யூம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறிப்பா 1-2 மாதங்கள்ல இந்த காரோடைய ஃபேஸ் லிஃப்ட் வர இருக்கிறதுனால வெறும் 790 கார்கள் தான் விற்பனையாயிருக்கு கடந்த மாதம். 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ கைகர். ஒரு ஹேட்ச்பேக்கோட பிரைஸ்லயே ரெனோ கைகரை சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி ஸ்பேஸ்ல லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆன சமயத்திலிருந்து நல்லாவே விற்பனை ஆகிட்டு இருந்தது. ரீசெண்டாக ஃபேஸ் லிஃப்ட்டும் கொடுத்தாங்க. பட் கைகருடைய சேல்ஸ் வால்யூம்ல பெரிய முன்னேற்றம் இல்லை. வெறும் 703 கார்கள் தான் விற்பனை ஆயிருக்கு கடந்த மாதம். 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா சிட்டி. இந்த என்டையர் லிஸ்ட்லேயே ரொம்ப ஒரு சாலிடான பேக்கேஜ் இவ்வளவு குறைவான நம்பர்ஸ்ல விற்பனை ஆகுது ஹோண்டா சிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு முக்கியமான காரணம் செடான் கார்களுக்கு மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் பையர்ஸ்க்கு குறைஞ்சிட்டே வருது. ஹோண்டா சிட்டி இந்த செக்மெண்ட்டுடைய நம்பர் 1 செல்லிங் காராக இருந்தது. பட் இன்னைக்கு தேதியில் லீஸ் செல்லிங் கார்ஸ்ல 3வது பொசிஷன்ல வெறும் 501 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது எம்ஜி ஹெக்டர். எம்ஜி நிறுவனம் இந்த காருடைய சேல்ஸ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரீசெண்டா ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்தாங்க. ஈவன் பிரைசிங்கை கூட பேஸ் வேரியண்ட்டுக்கு மிக மிக குறைவான பிரைசிங்ல வச்சிருந்தாங்க. இருந்தாலும் கூட சேல்ஸ் வால்யூம்ல பெரிய முன்னேற்றம் இல்லை. கடந்த மாதம் வெறும் 334 கார்கள் தான் விற்பனையாயிருக்கு. அண்ட் லீஸ் செல்லிங் கார்ஸ்ல இந்தியாவில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது கியா சிரோஸ். வெறும் 275 கார்கள் மட்டுமே விற்பனையாயிருக்கு. கியா நிறுவனத்தோட வெரி லீஸ் செல்லிங் கார்ல இந்த கார் இருக்கிறதுக்கு ஹை பிரைசிங் மற்றும் இந்த கார் சப் 4 மீட்டர் காம்பாக்ட் எஸ்யூவி இருந்தும் கூட கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாப் எண்ட் விற்பனையாகிறது மற்றும் எல்லாருக்குமே பிடித்த வகையில் இல்லாத மாதிரி டிஃபரெண்டான டிசைன் லுக்ல கொடுத்திருக்கிறது அப்படின்னு நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு கியா சிரோஸ்க்கு. இது தவிர சிட்ரோயனுடைய கார்கள், நிசான் எக்ஸ்ட்ரைல், ஸ்கோடா கோடியாக், Volkswagen கோல்ஃப் போன்ற கார்கள் எப்பவுமே மிக மிக குறைவான நம்பர்ஸ் தான் விற்பனையாகும். இதனால இந்த கார்களை கணக்கில் எடுத்துக்கல.